வந்திருக்கிற பாஸ்டர் பால் தேவதாஸ் அவர்கள் கைத்தார் பகுதியில் அற்புத நஸ்ரீன் ஊழியங்கள் சபை என்று சொல்லி அவர் அந்த பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதிதாக சபை கட்டி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல குறைந்த நாட்கள் தான் பழக்கம், இதனால் நல்ல நம்மோடு கூட நல்ல ஐக்கியமாக இருக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரர். எனவே அவர்கள் இந்த நாளில் கேட்ட உடனே வாரேன்னு சொன்னார். போன மாதமே சொல்லிட்டேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லி வாரேன்னு சொன்னார். அவர் வந்திருப்ப நமக்கு மிகுந்த சந்தோஷம், ஒரு பாக்கியம். கர்த்தர் அவரை நம்ம மத்தியில் பயன்படுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். Jesus, hallelujah, hallelujah, praise the Lord, hallelujah, கர்த்தர் நல்லவர், praise the Lord, hallelujah, கர்த்தர் நல்லவர், thank you Jesus. Thank you, praise God, hallelujah. உங்கள் மத்தியில் என்னை நிறுத்தின கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். நம்முடைய அழகை விட, அந்தஸ்தை விட, நம்முடைய அறிவை விட, ஞானத்தை விட, செல்வாக்குகளை விட, ஆள்பலம், பணபலம், படைபலம், நம்முடைய நட்பு வட்டங்கள், இப்படி சகல ஆசீர்வாதங்களை விட பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உயர்ந்திருக்கணும்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் ஆவிகளை ரகத்தல ஷேத ரபௌனியந்தர ரேகமன ஷேஹந்தர தல ரபௌனியந்தர ரேஷஹந்து ரபௌதி அரபம். நம்முடைய அழகை விட, நம்முடைய அந்தஸ்தை விட, நம்முடைய அறிவை விட, ஞானத்தை விட, செல்வாக்குகளை விட, தேவன் தந்து நம்மளை பயன்படுத்துதலை விட, நம்முடைய எல்லா ஞானத்தையும் விட, ஆமேன் ஆமேன் ஆமேன், நட்பு வட்டங்கள், ஆள்பலம், பணபலம், படைபலம், தேவன் தந்த ஆசீர்வாதங்கள், இப்படி சகலவற்றையும் விட ஆவியானவர் இந்த இடத்துல உயர்ந்திருக்கும்படியாய் நல்ல கரங்களை தட்டி இன்னும் ஒரு விசை கூட போதாது. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. அல்லேலூயா. பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அவருடைய தரிசனத்தை இருதயத்தில் ஏற்று அவரோடு தோள் கொடுத்து நிற்கிற சகலமான ஆமேன் ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாருக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. God bless you. 105வது சங்கீதம். இதை கொஞ்சம் ஒரே ஸ்டாண்டில் நிறுத்திருங்க ஃபர்ஸ்ட். எனக்கு சுத்தும் போது எனக்கு வேட மறுபடியும் தூக்குது. திரும்ப திரும்ப இதோடு போராடிட்டு இருக்கேன். ஆமா, 105வது சங்கீதத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை இங்கே கொண்டு வரும்படிக்கு நான் ஏவப்பட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். சரியான டைம்ல நான் முடிக்கணும், அதனால நல்லா கூடவே பிரயாணம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு வழக்கமாக நடக்கிற ஒரு இரவு ஜெபம், ஆனால் எனக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என் ஆண்டவரை அறிவிப்பதற்கும், எனக்குள்ளே புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எடுத்து வெளியே பேசுறதுக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு மகிமையான அழைப்பு. அல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் அருமையான தேவ மனுஷனுடைய உள்ளத்தில் பேசி என்னை அழைக்கணும்னு தோணி இருக்கு அப்படின்னா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். நாங்கள் ரொம்ப அறியப்படாதவர்கள் தான், ஆனாலும் தேவன் கிருபையாக அப்படியே பயன்படுத்துகிறார். ஓய்வின்றி ஓட ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டி கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல நான் எதையுமே மேன்மைப்படுத்த மாட்டேன். ஏன்னா ஆவியானவர் உயர்ந்திருக்கணும், ஆண்டவர் உயர்ந்திருக்கணும். வசனம் சொல்லுது, அவர் எங்கே உயர்ந்திருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் தம்மிடத்திலே ஜனங்களை இழுத்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். 4 பேர் இருந்தாலும் சரி, 40 பேர் இருந்தாலும் சரி, 4000 பேர் இருந்தாலும் சரி, ஒரே சவுண்டு தான் ஈக்குவலாக இருக்கும். அதனால சந்தோஷமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆயத்தமாவோம். சங்கீதம் 105 நான் பேசுவேன் என்று உங்களுக்கு முன்னறிவித்தேன். அதிலிருந்து நான் உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 105 16
ஆமென் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து வாசிக்கலாம் நீங்க, பட் நான் வாசிக்கிறேன். அவர் தேசத்தில் பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். 17வது வசனம், அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அந்த புருஷன் யாரு? இப்போ அந்த மனுஷன் யாரு? கர்த்தர் நல்லவர். அடுத்து வசனம் வாசிக்கிறேன். 18, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. 19வது வசனம் கவனிக்கப்பட வேண்டிய வசனம், இன்றைய பிரசங்கத்திற்கு ஆதார வசனம். 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. நான் திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா 19வது வசனத்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம். இன்னும் ஒரு முறை வாசிக்கலாமா? சங்கீதம் 105:19 மறக்கவே கூடாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சங்கீதம் சொல்லுங்க 105:19. சரிங்களா? ஓகே. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. சரி, 20வது வசனத்தை உங்களுக்கு கொஞ்சம் தேவையான வசனமா இருக்கனால வாசித்து விடுகிறேன். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த இரவு ஜெபம் 20ஆம் தேதி தான் ஆரம்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அதனால இந்த 20வது வசனத்தை நீங்க வச்சுக்கோங்க. கர்த்தர் ஆள் அனுப்பி. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களை இரும்பில் அடைபட்டு வைத்திருந்த காலங்கள் முடிவு பெற்று ஆள் அனுப்பி உங்களை அழைத்து ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு ஒரு ஜனக்கூட்டம் இந்த தேசத்தில் காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்ல முடியுமானால் நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட அபிஷேகத்தோடு கூட அநேகர் ஆள் அனுப்பி உங்களை அழைப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இரவு ஜெபத்தில் நான் நிறைவு செய்யும் போது, இந்த இரவு ஜெபத்தை நான் பிரசங்கித்து நிறைவு செய்யும் போது ஆவிக்குரிய மண்டலத்தில் சில கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், சில கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இருக்கும். நான் கர்த்தருடைய நாமத்தில் அதிகாரத்தோடு பேசுகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதாக இருக்கும். ராஜா ஆள் அனுப்பி கட்டு அவிழ்க்க சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம ராஜாதி ராஜா இன்றைக்கு தீர்மானித்தபடி, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய ஆதீனத்தில் முன்குறிக்கப்பட்டபடி இன்றைக்கென்று ஒரு விசேஷித்த விடுதலையை ஆமென் இந்த சபையைச் சேர்ந்த யாவருக்குள்ளும் தேவ மனுஷனுடைய குடும்பத்திற்குள்ளும் ஆமென் சில ஆமென் எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கிறதுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் இன்றைக்கென்று ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். கையை தட்டி அபிஷேகத்தோடு, சும்மா உட்காரக்கூடாது, அபிஷேகத்தோடு ஆவியில நிரம்பி. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு வசனம் நம்மளை புடமிடும். ஆமென் சொல்லுவோம். நான் புடமிடுகிறத பத்தி பேச போறதில்ல, நான் பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு தலைப்பு என்ன? எந்த தலைப்புல பேச போகிறேன்? ஆமென். வார்த்தை நிறைவேறும், வசனம் புடமிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நிறைவேற போகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த நிறைவேற போகிற வார்த்தைக்கு ஏதுவான சில புடமிடுதலும் சில போராட்டங்களும் சில பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில வந்தது உண்மைதான். ஆண்டவர் சொல்கிறார், வசனம் புடமிட்டு கொண்டே இருந்தது. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 138:2 சொல்லுகிறது, அதனுடைய பின்பகுதி, தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஐயா, நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி வைச்சிருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆமென் சத்தம் கேட்கிறது வானத்தில் இருந்து. ஆமென். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
அது அவருக்காக உண்டாகல, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காக அந்த வார்த்தை உண்டானது. இந்த வார்த்தையும் ஏன் சொல்றார் தெரியுமா? இது உங்களுக்காக சொல்லல, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காக இந்த ராத்திரியில கர்த்தருடைய வார்த்தை தொனிக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே சொல்லுகிறேன், மகிமைப்படுத்தின வார்த்தை நிறைவேற போகிறது. Thank you Jesus. பேசும்போது என் இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதை நான் வெளிப்படையா சொல்றேன். ஒரு அல்லேலூயா. எனக்கு நிறைவேற போகுது. ஒரு அல்லேலூயா. முதல்ல எனக்கு, அப்புறம் உங்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதுல சுயநலம் தான் நமக்கு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு சில சுயநலம் இருக்கணும். எப்படி சுயநலம் இருக்கணும்? கிறிஸ்தவர்கள் சுயநலம் மிக்கவர்களாக மாறி போனார்கள். நான் சொல்றேன் நல்லது, சுயநலம் மிக்க நல்லது. ஆனா எப்படிப்பட்ட சுயநலம்? தேவன் என்னை கொண்டு என்ன சித்தம் வச்சாரோ அது என்னை கொண்டு மாத்திரமே செய்யுங்கன்னு சொல்றதுல மட்டும்தான் சுயநலம் இருக்கணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் எனக்கு என்னுடைய காரியம் நம்ம சுயநலமா இருந்தோம், நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சிறைச்சாலைக்குள்ள கிடந்தாலும் யாருக்காவது சொப்பனம் வந்தா அர்த்தம் சொல்லுகிற அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? நான் ஜெபம் பண்ணி நடக்கு எனக்கு ஒண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிறைச்சாலைக்குள்ள இருந்தவன் தான் அநேகருடைய சிறையிருப்பை கட்டவிழ்த்தான். ஒரு அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதகமான வழியில் நடந்து கொண்டிருக்கலாம். ஒருபோதும் நம்மேல உள்ள வார்த்தை வீணாய் போவது இல்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை, அதில் உள்ள ஒரு உறுப்பு, ஒரு எழுத்து ஒன்றும் வீணாய் போகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படி அந்த வார்த்தை வீணா போகுதுன்னா இந்த பூமியும் வானமும் அழிஞ்சு நாசமாய் போனால் கூட கர்த்தருக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு ரபிமார் இப்படி சொன்னார், ஒரு ரபி இப்படி சொன்னார். அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா என்னன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். இந்த புத்தியினத்தை சற்றே சகித்தால் நலமாயிருக்கும்னு பவுல் சொன்னது போல நானும் சொல்றேன். ஒரு ரபி இப்படி சொன்னார், நமக்கு புரிதலுக்காக, நம்முடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காக. தம்பி, உனக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அது அவர் வர்றதுக்குள்ள நிறைவேற்றுவார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென். ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருந்தா அவர் வருகை வரியந்தத்துக்குள்ள அதுக்குள்ளாரே நடத்தி தீர்வார். அப்படி நம்ம வார்த்தை நிறைவேற, அதாவது இது பைபிள் இருக்கான்னு கேட்டப்படாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் பேசுறேன். கர்த்தர் நல்லவர், ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் சொல்றாரு, அப்படி ஒருவேளை வந்து விட்டால் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒரு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றாம விட மாட்டார். ஏன்னா வார்த்தை கொடுத்தவர் வல்லமை உடையவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம புரிதலுக்காக அப்படி சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்பதில் நம்பிக்கை கொண்ட மனிதர்களில் நானும் ஒருவனாய் நின்று இந்த வசனத்தை பிரசங்கிப்பதிலே சந்தோஷமாய் ஆமென். இந்த திருச்சபைக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். நான் ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை சொல்றேன். இதுவரைக்கும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி இந்த ஊழியத்தை பார்த்தவர்களுடைய பார்வை இன்றைக்கு மாற போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 2 கொரிந்தியர் 5:16 சத்தமா வாசிங்க பாப்போம். ரகபா ஷாந்த. நல்லா போயிட்டே, நமக்கு டைம் போயிட்டே இருக்குது, கவனமா சத்தமா வாசிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு, இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? இது முதற்கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும், அந்த வார்த்தையை கவனிங்க, இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அல்லேலூயா. நாங்க அவரை மாம்சத்தின்படி அறிந்து இருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை நாங்க மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டோம், அறியவே மாட்டோம். ஐயா, கிறிஸ்து இயேசு ஒரு தச்சனுடைய குமாரன், மரியாளின் மைந்தன். அவரோடு கூட பிறந்தவங்க உண்டு, சகோதரிகளும் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகோதரிகள் பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் மாம்சத்தின்படி இந்த கோத்திரத்தில், இந்த இடத்துல அவர் பிறந்தார் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அன்றைக்கு இருந்த சீசர்களுக்கு ஒருவேளை இவர் உறவுக்காரராக கூட இருந்திருக்கலாம். அதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசுவை மாம்சத்தின்படி, அதாவது தன்னோடு உறவாக, தன்னுடைய உறவினராக, அவருக்குள் இவ்வளவு கிருபையா என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை இருத்தி பரத்துக்கு சென்ற பிற்பாடு அந்த அப்போஸ்தலர்கள் வாக்கு பண்றாங்க. குறிப்பா பவுல் சொல்றாரு, எங்களுக்கு அவர் சொந்தக்காரர் தான்ப்பா, எங்களுக்கு அவர் உறவு தான்ப்பா. ஆனா இனிமே நாங்க அவரை உறவுக்காரரா, மாமனா, மச்சனா, அண்ணனா, அப்பாவா நான் பார்க்க போறது கிடையாது.
அவர் ஆண்டவர், ரட்சகர். கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். என் வீட்டையும் கூட, இந்த ஊழியத்தையும் கூட இந்த உலகத்தின் ஜனங்கள் மாம்சத்தின்படி பார்த்திருந்தால், இந்த இரவு அந்த பார்வையை மாற்றுவதற்காக தேவன் அடிமையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நான் தீர்க்கமா சொல்றேன், இன்னைக்கு அநேகருடைய இதயத்திலிருந்து அந்த பார்வை மாறும். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் அந்த பார்வையை மாற்ற போகிறார். இந்த ஊழியத்தை குறித்த பார்வையை மாற்ற போகிறார். மாற்றணுங்கிற தயவோடு, அது ஆசையோடு, விருப்பத்தோடு இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் இன்னொரு தீர்க்கமான வார்த்தை என்னுடைய ஆவிலே ஏவப்படுகிறபடி நான் அதையும் பதிவு செய்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிப்போமா? அப்படியே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனிடத்திலே ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஒரு அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்தில் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி நான் சொல்றேன், கவனிங்க. கர்த்தர் நல்லவர். தூதன் அவனை, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், 8வது வசனம் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவன் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. 11வது வசனத்தை நான் சபைக்காக பிரசங்கிக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாருக்காக பிரசங்கிக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், மாம்சத்தின்படி பார்த்தவர்களுடைய பார்வையை இந்த இரவிலே கர்த்தர் மாற்றுவார். ஆமென். மாம்சத்தின்படி பார்த்தவர்களுடைய பார்வையை இந்த இரவிலே கர்த்தர் மாற்றுவார். 11வது வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும், அந்த வார்த்தையை கவனிங்க, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாருக்கா? ஏரோதுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் கர்த்தர் நம்மை இந்த இரவிலே விடுதலை செய்வார். அல்லேலூயா. ஆமா, ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் என்னென்னமோ நினைச்சிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்படாதவங்க அதவங்களோட கூட அதிகமா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏரோதின் கைக்கும், பரியாசக்காரன். ஏரோதுனா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் பரியாசக்காரன். அவன் பரியாசம் பண்றவன். கர்த்தர் பரியாசக்காரனுக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏரோது போய் ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது ஏரோதுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கவே இல்லை. பரியாசக்காரர்களுக்கு பதிலே கிடையாது ஊழியத்துல. ஒரு அல்லேலூயா. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஊழியத்தையும் விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிற இரவு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிச்சுங்க. நான் தீர்க்கமான வார்த்தையை பேசியிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:16 இருந்தும் இந்த அப்போஸ்தலர் 12:11 இருந்தும் பேசியிருக்கிறேன். இந்த 2 வார்த்தைகளும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது உண்மை. நீங்க மறந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒருபோதும் தாம் உரைத்ததை மறவாமல் நமக்கு நிறைவேற்றுவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லி, அத ஆமென் சொல்லி, அல்லேலூயா. ரைவானா சந்தரவா. மகிமை மாட்சிமை மாவேந்தன் பூமக்கே, மகிமை மாட்சிமை மாவேந்தன் பூமக்கே, துதியும் கனமும் தூயோனே பூமக்கே, துதியும் கனமும் தூயோனே பூமக்கே. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும்.
மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. நல்ல கையை தட்டி சொல்லுவோம், ஒரு நாளும் உம்மை மறவேன். Thank you Jesus. Rabba baba na shantara. Thank you Lord. Yes. ஒரு நாளும் உம்மை மறவேன், ஒரு போதும் உம்மை பிரியேன். ஒரு நாளும் உம்மை மறவேன், ஒரு போதும் உம்மை பிரியேன். மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்ந்தேன். மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்ந்தேன். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் சொல்வோம், ஆமென். தூயோனே ரஹ்மத்தலரபா. ஓ தூயோனே உமக்கே. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. ஆண்டவரை பாடுவோம் அந்த இரவில. ஆமென். உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணைய விளக்கு. ஆமென். உந்தன் பாதம் போதும் எனக்கு. இயேசுவே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை ஆமென். அபிஷேகத்தோடு மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும். Thank you Daddy. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார், என்னை திருத்த வேண்டும் தேவா. கேட்போமா? உம்மை வருத்தும் வழியில் நடந்தார், என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் இப்ப சொல்லுவோமா? மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். சொல்லும் போதே சந்தோஷமா இருக்குல்ல? பார்வை சிந்தையெல்லாம் காட்டும் பாதையில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில்தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில்தான்.
மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் ஆமென் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே துதியும் சத்தமாக இன்னும் ஒரு விசை கூட மகிமை மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே துதியும் கனமும் அப்பா அப்பா ரதல சந்தரதல ரபமா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். பாஸ்டரையா என்னை கூப்பிட்ட உடனே அந்த நேரத்தில் தேவன், நான் கண்களை மூடி அந்த அழைப்பிற்காக நன்றி சொல்லுவது வழக்கம். ஆண்டவரே, அருமையான பாஸ்டர் என்னை அழைச்சிருக்கிறாங்க, ஆண்டவரே நான் போக போறேன், நீங்க என்ன நடத்துறீங்க, நான் போகணும், வார்த்தை கொடுங்க, அந்த வார்த்தை கொடுங்கன்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், வார்த்தை நிறைவேறும்னு போய் சொல்லிட்டு வந்துரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பஸ்ஸையா நான் தீர்க்கமா சொல்றேன், கர்த்தருடைய மனுஷனா, வார்த்தை நிறைவேறும்னு சொல்லிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னதுனால சந்தோஷமா தைரியமா இந்த இடத்துல நிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறும் பாஸ்டர், ஒன்று விடாமல் நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் பிரசங்கியாக இருக்க விரும்புகிறேன், அதிக பிரசங்கியாக இருக்க விரும்பவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா ஆமா, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள என்ன செஞ்சிருவேன், நாளா மடிச்சு கூட என்ன செஞ்சிருவேன், உங்க கையில கொண்டாந்து கொடுத்துட்டு அல்லேலூயா ஒரு பேப்பர்ல எழுதி ஃபுல்லா கொடுத்தா கஷ்டமா இருக்குல்ல, அதனால நான் மடிச்சு இடிச்சு கண்டிப்பா கொண்டாந்து சேர்த்துருவேன். அந்த தீர்க்கமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னைக்குமே நான் அனுபவத்தை பயன்படுத்துறதே கிடையாது, அபிஷேகத்தை மட்டுமே பயன்படுத்துகிற மனுஷன். அல்லேலூயா. ஆமா, ஆயுப்பட்டணத்துக்கு ஒரு மெத்தடு, எரிகோவுக்கு ஒரு மெத்தடு. அதனால அனுபவம் அது எல்லா விதத்திலும் உதவும் என்று சொல்ல முடியாது. அநேக நேரங்களில் அபிஷேகமே நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சில நேரங்களில் அனுபவம் நடத்தும். நான் இல்லைன்னு மறுக்கல, கர்த்தருடைய மனுஷன். நான் ஆண்டவருடைய சத்தியத்தை கற்றுக்கொண்ட விதத்தில் தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் இந்த பாருப்பா, சில நேரம் கற்றுக்கொண்டது நடக்கும், சில நேரம் பெற்றுக்கொண்டது தான் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சில நேரம் நாங்க பிரயாசப்பட்டு கற்றுக்கொண்டதெல்லாம் என்னுடைய ஊழியத்தில் அப்ளை பண்ணும்போது அது ஜெயிச்சிரும், குடும்பத்தில் அப்ளை பண்ணும்போது ஜெயிச்சிரும். சில நேரம் பரிசுத்த ஆவினால பெற்றுக்கொண்டது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் அதுவே ஒரு தலைப்பு தான் பாருங்க. நமக்கு தலைப்பு சொல்றதுல பிரச்சனையே கிடையாது. ஒரு அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும். பேதுரு இருக்கிறார்ல, பேதுரு அவரு கற்றுக்கொண்டதை செய்யறாரு. எப்போ ஆண்டவர் தலிதாகுமி அப்படின்னு சொல்லி ஒரு சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொன்னாரு பாருங்க. எல்லாரையும் வெளியே போ சொல்லிட்டு இவங்களை மட்டும் உள்ளே கூட்டிட்டு போய் அற்புதமாய் செய்து காண்பித்தார் இல்லையா, அது கற்றுக்கொண்டது. இதை பார்த்துட்டே இருக்கிறார் பேதுரு. அதே மாதிரி அந்த தபித்தாள் அவளை மேல் வீட்டார்கள் எல்லாரும் வெளியே போ சொல்லி கற்றுக்கொண்டதை அங்க அப்ளை பண்ணி பார்க்கிறாரு. அவருடைய அபிஷேகம் அவரை உயிர்ப்பித்து விட்டது. ஒரு அல்லேலூயா. இப்ப பெற்றுக்கொண்டது எது? இவர் நிழல் பட்டு சுகமாகிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். சில நேரங்கள் அப்படி நடத்துவார். அதனால தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் தெளிவாய் நம்முடைய இருதயத்துக்குள்ள வைக்கிறதுக்கு ஆமென் அவர் போதுமானவராக இருக்கார். வார்த்தையை வைக்கிறதுக்கு போதுமானவரா, நிறைவானவராக நம்மிலே அசைவாடுகிறார். அவரை பத்தி பேசுறது தான் பிரசங்கமே. ஒரு அல்லேலூயா.
அவர் சொல்றாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் யோசேப்ப வசனம் புடமிட்டது. எப்படி புடமிட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி தேவன் எந்த விதத்திலே இந்த வார்த்தை நிறைவேறும் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் அப்படிங்கறத மட்டும் உங்க முன்னாடி நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். முதலாவது, எப்படி நிறைவேறும், எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை நிறைவேறும்? யோசேப்பினுடைய வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கையா இருக்குது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை பயங்கரமான போராட்டங்களில் இருந்துச்சே. பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆமென், கள்ள சகோதரர்கள், இப்படி அநேகர் இருந்தாங்க. ஆமென், துரோகம் செய்கிற யூதாசும் இருந்தான். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். திரும்ப திரும்ப சொன்னா கூட முந்தி முந்தி போகிற பேதுருவும் கூட இருந்தாரு. இப்படி அநேக ஜனங்களை வைத்துக்கொண்டு இயேசுவும் தமக்கு தேவன் நியமித்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவரும் தீவிரமாய் ஓடி வந்தார். பரிசுத்த பிதா சர்வ வல்லவர் ஆவியினால் நிறைத்து தம்முடைய குமாரனை நடத்தினார். அவரும் சிலுவையில் சொல்கிறார், பிதாவே, என்னிடத்தில் நீங்க கொடுத்ததை நான் உம்மிடத்தில் என்ன செய்றேன், ஒப்புவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னும் தம்முடைய சீசர்களுக்கு ஜெபிக்கும் போது, நீர் என்னிடத்தில் கொடுத்த ஒருத்தரை நான் இழந்து போகல, கேட்டின் மகன் கெட்டி போனானே அல்லாமல் வேற ஒருத்தரும் கெட்டு போகவில்லை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹalleluya. கேட்டுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் கெட்டு போனார்களே ஒழிய வேறு ஒருத்தரும் கெட்டு போகவில்லை என்று அவர் தீர்க்கமாய் சொன்னார். வார்த்தை நிறைவேறிவிட்டது. ஹalleluya. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாடல், ரோல் மாடல். ஆனாலும் ஒரு கேரக்டரை உள்ள வச்சு யோசேப்பை நான் பிரசங்கிக்க காரணம் அந்த வசனம் அவரை குறித்து சொல்லுகிறதுனால. யோசேப்புக்கு எப்படி நிறைவேற போகிறது? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல பிரசங்கம் முடியும். ஒரு ஆளிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 37ல 18, 19 எடுத்து ஆமென் வாசிங்க பார்ப்போம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, கவனிக்கிறீங்களா சகோதரர்கள், கவனிக்கிறீங்களா? நீங்க ரொம்ப முக்கியம். நீங்க தான் பல பாடுகளை பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு தேவன் தெளிவா பேசுறாரு. உங்களுக்கு கவனிங்க, நீங்க ரொம்ப அதை விட பயங்கரமான பாடுகள் இல்லையா? ஸ்தோத்திரம். அவன் தூரத்துல வர கண்டு, யோசேப்பை பத்தி சரித்திரம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யோசேப்புக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அது தரிசனம்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா 105ல வார்த்தை நிறைவேறும்னு சொல்லப்பட்டிருக்குது. தரிசனம் என்பது வார்த்தை. இப்ப யோசேப்பு தூரத்துல வரும்போது என்ன செஞ்சாங்களா? அவன் சமீபமாய் வர கண்டு அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். சொப்பனக்காரன் வாரான், ஊழியக்காரன் வாரான், இந்த கிறிஸ்தவன் சர்ச்சைக்கு போறவன் வாரான். இப்படி நம்மை குறித்து அநேகருக்கு திட்டம். பிசாசு யார் மூலமாவது ஏதாவது ஒரு வியாதியை கொண்டு வந்து, விபத்தை கொண்டு வந்து, ஏதாவது ஒரு பாவத்தை கொண்டு வந்து, ஒன்னு கிறிஸ்துக்குள்ள நம்ம மரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்து நமக்குள்ள மரிக்கணும். நல்ல நம்ம கிறிஸ்துக்குள்ள மரிக்கணும்ல. கிறிஸ்து நமக்குள்ள என்ன செஞ்சிடணும்? மரித்து போகணும். விசுவாசத்துல நம்ம மரிச்சு போயிடணும். அப்பதான் தேவனை விட்டு பிரிக்க முடியும் அப்படின்னு போராடி யோசனை செய்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும், அழிக்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கையை தட்ட முடிஞ்சா, உங்களையும் என்னையும் அழிக்க நினைத்தவர்களுக்கு முன்பதாக, தரிசனத்தை அழிக்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி வார்த்தை நிறைவேறும். நான் கர்த்தருடைய நாமத்தில் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. ஒண்ணு ஏதாவது பாவத்துல தள்ளி கிறிஸ்துவை எனக்குள்ள கொண்டுறணும். சத்துருடைய திட்டம். பைபிள் சொல்லுது, நீ உயிருள்ளவன் பெயர் பெற்றிருக்கிற, ஆனால் எப்படி இருக்கிறீங்களா? செத்தவனை போல இருக்கிறாய் என்று வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்க முடியுமே. அங்க சொல்லும்போது, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு என்ன செய்யிருக்கு? குறை இருக்குது. என் பிள்ளையா தான் இருக்கிற, ஆனா கொஞ்சம் குறை உள்ள பிள்ளையா இருக்கிறியே அப்படின்னு ஆண்டவருக்கு வேதனைப்படுறத பார்க்க முடியும். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பிலதெல்பியா சபைக்கு சொல்லுவாரு, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, ஆனால் நீ என் நாமத்தை மறுதலிக்கவே இல்லை, அதனால நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுவோமா? மறுதலிக்காதவர்களுக்கு மட்டும்தான் திறந்த வாசல். ஏன் தெரியுமா? மறுதலிக்கிறவர்களுக்கு கொடுத்தா அந்த வாசல் வழி வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அவர்களுக்கு பலன் இல்லாமல் போகுமே. கர்த்தருடைய வார்த்தை வீணாய் போகுமே. அதனால நமக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. தேவ மனுஷன் கேளுங்க, எத்தனை காரியத்தில் புடமிட்டு அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்று அவர் நன்றாய் உங்களுக்கு அறிவிப்பார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா.
அதை உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையை இந்த சபையோடு ஒப்பிட்டு, இந்த அவன் தரிசனத்தில் உள்ள எல்லா குடும்பத்தோடு ஒப்பிட்டு தேவன் சொல்றார், உங்களை அழிக்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல, ஒரு வியாதியில, ஒரு பாவத்துல, ஆமீன், ஒரு சாப கட்டுகள்ல, ஏதோ ஒரு அறியாமையில எப்படியாகிலும் மரிச்சு போகணும், ஆளே இல்லாம போயிடணும்னு போராடி கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகளுக்கு முன்னாடி நான் கர்த்தருடைய நாமத்தை சவால் விட்டு சொல்லுகிறேன், உங்க தரிசனம் நிறைவேறிய தீரும். அது வரைக்கும் உங்க தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்புக்குள்ள மறைஞ்சு, அவருடைய அபிஷேகத்துக்குள்ள மறைஞ்சு தயவாய் பயத்தோடு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமா நிறைவேறும். சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் விடலையே. அல்லேலூயா. சரி, நேரம் போது, நான் அதை கடந்து போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நிஜமா புரிஞ்சிருச்சா? என்னமா எப்படி நிறைவேறும் சொல்லிருங்க. எப்ப நிறைவேறும்? எப்படிப்பட்டவங்களுக்கு முன்னாடி நிறைவேறும்? நீங்க தீர்க்கமா சொல்லலாம்னு இன்னும் 2 நிமிஷம் எடுக்க வேண்டியிருக்கும். பாயிண்ட் இருக்குது. அழிக்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி. உங்களுக்கு நான் அந்த பாயிண்ட் சொல்லட்டுமா? உங்களுக்கு இந்த நைட்டு பிரேயர்னு ஒரு பிரசங்கம் வச்சிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு நைட்டு பிரேயர்னு ஒரு பிரசங்கம் இருக்கு. என்ன பாஸ்டர், தூக்கத்துக்கு ஒரு பிரசங்கம் இருக்குல்ல? ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாரு. ஆமா, மாடியில தூங்கின ஐக்திகு. என்னது? மாடியில் தூங்கின முடிவு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆமென் சகோதரன். மடியில தூங்கின சிம்சோன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மடி. அடியில தூங்கின யோனா. கப்பலுக்கு அடியிலங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. செடியில தூங்கின எலியா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா. இது ஒரு பிரசங்க பாயிண்ட், போனஸ் உங்களுக்கு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. ரொம்ப நல்லதா போச்சு. மாடி, மடி, அடி, செடி. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமா. நீதிமொழிகளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா குடியில அவன் எப்படா தூங்கும், எப்படா விடியும் இருக்கா? இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 இருக்கு. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த அடியில தூங்கிட்டான். இந்த அடி, உடம்புல பட்ட அடியில ராத்திரியில தூங்கவே இல்லை. பவுலும் சீலாவும் பாடி துதிச்சாங்க, கட்டுகள்லாம் கலண்டு போச்சு. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா. அப்ப அதனால பிரசங்கம் நிறைய இருக்குது. நான் அப்படியே கடந்து போக புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு ஆமென். அப்போ அழிக்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி ஐயா உங்க வார்த்தை நிறைவேறும். அழிக்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி இந்த மேசியா தீர்க்கதரிசன தேவாலயத்துக்கு கர்த்தர் தந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. நம்பர் 2 ஆசை காட்டுறவங்களுக்கு முன்னாடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படியா? அதாவது உங்களை அழிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? அப்படி நயங்காட்டி, ஆசை காட்டி, உனக்கு அதைத்தார இதைத்தார. கர்த்தருடைய நாம ஊழியர்களா இருக்கிற எங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் ஊழியக்காரங்க இந்த ஒருத்தவன் சொல்லுவான், பாஸ்டர் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு 100 கோடி கிடைக்கிற அளவுக்கு ஒரு பிசினஸ் செட் பண்ணி தரட்டுமா? 100 கோடி கிடைக்கிற அளவுக்கு ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொடுத்துறேன். அவர் 100 கோடியா? ஆமா பாஸ்டர், ஒரு சபை கட்டுறதுக்கு எவ்வளவு போராடுறீங்க? நீங்க நினைச்சா 100 சபை கட்டி கொடுக்கலாம் பாஸ்டர், உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஆசை காட்டி அழிஞ்சு போனவங்க நிறைய பேர். உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க, ஆசை காட்டுறவங்களுக்கு முன்னாடி நமக்கு தந்த வார்த்தை நிறைவேற போகுது. உங்களுக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், உங்களை நான் அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன்னு சொல்லி உங்களை ஆசை காட்டி அவங்க பக்கமா உங்களுடைய கவனத்தை திருப்பி உங்களை கர்த்தருக்குள்ள நடத்த விடாம, ஓட விடாம, வார்த்தை தேவனிடத்திலிருந்து வர விடாம தடுத்து கொண்டிருக்கிற சில ஆசை வார்த்தைகளை கர்த்தர் புறக்கணிச்சு அதில் நீங்கள் ஜெயம் கொண்டு வார்த்தைக்கு நேராக ஓட போகிறீங்க. கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இருக்கு வசனத்துல? அந்த போத்திபாரின் மனைவி அவனை வஸ்திரத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை நித்தம் போராடி கொண்டிருந்தாளாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனுக்கு அந்த சோதனை, நமக்கு வேற எந்த சோதனையும். அல்லேலூயா. எல்லாருடைய வஸ்திரத்தையும் பிடிக்க மாட்டாங்க. நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிடிக்கலாம். கண்ணுக்கு தெரியாத இந்த வஸ்திரத்தை, கண்ணுக்கு தெரியாத வல்லமை நம்மோடு கூட போராடி பிடிக்கிறதுக்கு போராடலாம். அப்படித்தானே? பேதுரு இருக்கிறார் பாருங்க. பேதுரு அவரு பின்மாற்றத்தில் போய் 4-6 பேரோட சேர்ந்து மீன் பிடிக்க போயிட்டாரு. கர்த்தர் கரையில வந்து நிற்கிறார். அப்படி பார்க்கும்போது பிள்ளைகளை ஏதாவது புசிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு அது வரைக்கும் தெரியல. யோவானுக்கு தெரிஞ்சு விட்டது. அவர் கர்த்தர் என்று சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரேன்னு ஓடி வந்திருக்கணும்ல, அப்பான்னு ஓடி வந்திருக்கணும்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தரா?
அப்படின்னா நான் அவரை பார்க்கறதுக்கே எனக்கு தகுதி கிடையாது, நான் தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சிடுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படி? கர்த்தரை பார்த்த உடனே இறங்கி வந்தவன் இப்ப கர்த்தரை பார்த்த உடனே தண்ணிக்குள்ள குதிச்சு ஓடுறான். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே நீர்தானா, நான் இறங்கி வரட்டுமான்னு ஆண்டவர் நோக்கி இறங்கி வந்த மனுஷன் தண்ணிக்குள்ள. ஆனா இப்போ கர்த்தர் சொன்னவன ஏன் தெரியுமா, மேல் சட்டை அவன்கிட்ட இல்லையா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வஸ்திரம் இல்லாதவனா இருக்கிறான். அதனால இவருக்கு முன்னாடி ஐயோ என்னெல்லாம் கேள்வி கேட்பாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். திடீர்னு பாஸ்டர் வீட்டுக்குள்ள போன உடனே அங்க ஏதாவது ஒரு நாடகம் ஓடிட்டு இருந்தா நமக்கு வருமே ஒரு படபடப்பு. அந்த மாதிரி கர்த்தர் நல்ல தண்ணிக்குள்ள உழவா அல்லது டிவிக்குள்ளே போயிடவா அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா சில வீட்டில் அப்படிலாம் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆமா, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் இப்படி சொல்லுவேன், நமக்கு எப்பொழுதுமே ரெண்டு வாசனை இருக்கு. மரண வாசனை நம்மகிட்ட தான் இருக்கு, ஜீவ வாசனை நம்மகிட்ட தான் இருக்கு. ஒழுங்கில்லாதவங்களை பார்க்கும்போது அது மரண வாசனையா இருக்கும், நம்ம பார்த்தா. நல்லா உண்மையா இருக்கிறவங்களை பார்த்தா நம்மளை பார்த்தா ஜீவ வாசனையா இருக்கும். ஒரு அல்லேலூயா பார்ப்போம். ஆமா, இந்த ஒழுங்கில்லாதவங்களை பார்த்தா ஐயோ இவர் வேற அட்வைஸ் பண்ணுவாரு, ஆண்டவரும் பாரு, ரட்சிப்பும் பாரு, அபிஷேகம் வேற சொல்லுவாரு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மரண வாசனை. எப்படா நம்மளை விட்டு போவாரு. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டவங்க நல்ல உண்மையா இருக்கிறவங்களை பார்த்தா பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா, வந்து கொஞ்ச நேரம் சத்தியத்தை பேச மாட்டாரா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். வந்ததுலேருந்து நம்மளை பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கிறாரு, ஒரு வசனத்தை திருப்பி நம்ம கூட வசனத்தோடு உரையாட மாட்டாரா. இப்படிலாம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தோணும். அது ஜீவ வாசனை. ஒரு டப்பாக்குள்ள 2 செண்டு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க. ஆமா, அப்படிதான் எங்க வாழ்க்கை. தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. அப்போ ஆசை காட்டுறவங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த ரூத்துன்னு ஒரு சகோதரி இருந்தாங்க பாத்தீங்களா, ரூத்து. அந்த ரூத்து தன்னுடைய மாமியார் சொல்றா, ஏமா உன் தங்கச்சி உன் சகோதரி அவ தன்னுடைய தெய்வத்துக்கு, தன்னுடைய சகோதரர் வீட்டுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு போயிட்டால, நீயும் போயிட வேண்டிதானே. அவர் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. நல்ல செல்ல மாமியார் அப்படின்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா நீ போயிட வேண்டிதானே. அவர் இல்ல நீங்க அதை பத்தி பேச வேண்டாம், நீங்க பாருங்க, திரும்பவும் திரும்பவும் திரும்பி போன்னு சொல்லிட்டே இருப்பா. அவ கடைசியில ரூத் சொல்றா, இனி திரும்பி போன்ற வார்த்தை உங்கள்கிட்ட நினைச்ச கூடாது, வரக்கூடாது. ஓன் ஜாமி தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உங்கள் தேவன் என்னுடைய தேவன். அவ திரும்பி போகிற வார்த்தையை பயன்படுத்தாத. நீ எவ்வளவு ஆசை காட்டினாலும் நான் இனி திரும்பி போறது சாத்தியம் இல்லாதவன். கையை வைத்து சொல்லுங்க, எவ்வளவு ஆசை காட்டினாலும் நாங்க திரும்பி போகவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். எங்களுக்கோ கர்த்தரே தேவன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு யார் தேவன்? கர்த்தரே தேவன். ஆமென். ஆசை காட்டுறவங்களுக்கு முன்னாடி இந்த கிளுகிளுப்பை வச்சு ஆட்டினோன்னு பிள்ளை சைலண்டா இருப்பாருங்க. அந்த மாதிரியா ஸ்தோத்திரம். வெட்ட போற ஆடை வரலன்னா 2 கொலையை பிடிச்சி ஆட்டுறாம்பாங்கல்ல, அப்படியே நம்மளை ஆட்டி 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 சிற்றின்பத்தை கொடுத்து பேரின்பத்தை தடுத்து கொண்டிருக்கிறான் சாத்தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? உனக்கு காசுக்கு ஏன் கஷ்டப்படுற, அப்படி பாரு இப்படி பாரு, நம்மளை ஏதாவது டைவர்ட் பண்ணி ஆண்டவரை விட்டு, பிரசன்னத்தை விட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க நினைக்கிற ஆசை காற்ற வல்லமைகளுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளுக்கு கொண்டப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றியே தீரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். 3வது பாயிண்ட் முடிக்க போறேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? 3வது பாயிண்ட், அகற்றி போட்டவங்களுக்கு முன்னாடி இருதயத்திலிருந்து உங்களை எடுத்து போட்டாங்க பாருங்க, உங்க நினைப்பே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க பாருங்க. ஒரு அல்லேலூயா. உங்க இருதயத்திலிருந்து, அவங்க இருதயத்திலிருந்து நீங்க செஞ்ச நன்மைகள் எதையுமே மனசுல வைக்காம, இந்த ஊழியம் செய்த நன்மைகளை மனசுல வைக்காம ஒண்ணுமே இல்லாத மாதிரி போறாங்க பாருங்க. அவர்களுக்கு முன்னாடி, நம்மளை புறக்கணிச்சவங்களுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனா உங்களை மறந்தவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். கையில தட்டி அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. 3வது, இந்த 39ஆம் அதிகாரத்துல இந்த ஆசை காட்டுற சம்பவம் இருக்கு. ஒரு அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல ஆசை காட்டுகிற சம்பவங்கள் இருக்கிறது. ரூத்தை நான் உங்களுக்கு முன்மாதிரி காமிச்சேன். அதே மாதிரி அநேக ஊழியக்காரங்களை காட்ட முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு ஆமென் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறான். ஆண்டவர் சொல்றார், போன வழியா திரும்பி வரக்கூடாது, எங்கேயும் சோறு தண்ணி திங்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, சொன்னதை சொல்லிட்டு வந்துட்டார். கையெல்லாம் அங்க நிக்குது, எதிரியினுடைய கை, ராஜாவுடைய கை நிக்குது. அவன் கெஞ்சிறான், எனக்காக ஜெபம் பண்ணியா. அவர் ஜெபம் பண்ணி மறுபடியும் கை மடங்குது, பலிபீடம் வெடித்து சிதறுகிறது. கர்த்தருடைய நாமத்தை சொல்றோம். பெரிய பெரிய ஆச்சரியம்.
ஆனா இந்த சம்பவம் முடிஞ்சு அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவருக்குள்ள ஒரு வெற்றி களிப்பு. யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு. திரும்பி வரும்போது ஒரு கிழட்டு தீர்க்கதரிசியினுடைய குமாரர்கள் அங்க இருந்தாங்க. அவங்க நேரா அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் அப்பாட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, நீயும் தீர்க்கதரிசியா இருக்கிறியே, ஒரு தீர்க்கதரிசி வந்தான், எத்தனை அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? சொன்னவன் அவன் எங்கப்பா இருக்கான்? அப்படிதான் போனான். உடனே சேனை வச்சு கொடு கழுத மேல. உடனே வேகமா போய் அவனை இடைமறித்து, ஐயா தீர்க்கதரிசி நீர்தானா? நீர்தான். இப்பதான் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, வந்து வீட்டில் ஒரு வாய் சாப்பிட்டு போங்க அப்படின்னு. உடனே இவர் உடனே மயங்கிட்டார். ஏற்கனவே வந்த பிரயாணம், பசி வேற, சாப்பிட்டு போயிருமே. சாப்பிட்டு போயிட்டு போனார் பாருங்க, சாப்பிட்டாரு தவிர போல. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். போற வழியில ஒரு சிங்கம், பசியோடு இருக்கிற சிங்கம் அடித்தது, ஆனா சாப்பிடல. ஆண்டவர் சொல்லக்கூடாத இடத்துல சாப்பிட்டதுனால அவனை சாப்பிடுறது சிங்கத்துக்கு அருவருப்பா இருக்கு. ஒரு ஆளில சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, சாப்பிட்டு வந்த உன்னை கொல்றதுக்கு மட்டும் தான் எனக்கு அனுமதி, உன்னை திங்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. இப்படி வந்து ஒரு ஆகாரம் இப்படி ஓரத்தில் வச்சுட்டு அல்லேலூயா சொல்லுங்க, இலைய போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்தா எப்படி? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா. மீனுக்கு பூனையை காவல் வச்ச மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது, எப்படா சாப்பிட வைப்பாரு. சிங்கமே பொறு, உனக்கு வேற சாப்பாடு இருக்கு, ஆனா உன்னை அடிக்கிறதுக்கு மட்டும் தான் உனக்கு அனுமதி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சிங்கம் கேட்குது, காத்து கேட்குது, சொன்னபடி செய்கிற பெருங்காற்று எல்லாம் சொன்னபடி கேட்கும். செத்த போனம் கூட கர்த்தர் சொன்னதை கேட்கும். உயிரோடு இருக்கிற நாம தான் என்ன செய்ய மாட்டோம் சில நேரத்தில். நான் நம்மளை சொல்லல, வெளியில அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்மளை சொன்னா அது நல்லா இருக்கு, நம்ம கேட்கிற ஆட்கள். அதனால தான் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, தாசரவே வெளியே வான்னா செத்து போனவன் வெளியே வந்துடுறான். நான் இன்னொரு விதவையின் மகனை எழுந்துடுறானா எழுந்துச்சிடாரு, தலித்தாகமினா எழுந்துருவான். ஆனா சொன்ன சீசர்கள் ஃபைட்டு, இவர் இல்லைன்னா கதை முடிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீயா நானான்னு சண்டை வந்துடும், பெரிய பிரச்சனை ஆயிரும், போராட்டம் ஆயிடும். அல்லேலூயா சொல்லுங்க ஒரு ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, முடிஞ்சு. அப்போ ஆசை காட்டுறவங்களுக்கு முன்னாடி முடிஞ்சு, இருதயத்திலிருந்து அகற்றி போட்டவங்க யாரு? 41ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், 14வது வசனமும் 23வது வசனமும் வாசிக்கணும். 14வது வசனத்தில் இதுதான் அர்த்தம் என்று அவர்கள் கண்டபோது ஆமென் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இல்லையா? 23ஆம் வசனம், 41 23 வாசிங்க. 40 23, சாரி மன்னிக்கணும், 40 23, 40 23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன், நல்ல கவனிக்கணுமா, யோசேப்பை நினையாமல் மறந்துட்டான். எத்தனை வருஷம் தெரியுமா? 2 வருஷம். இந்த சபையை, இந்த ஊழியத்தை 2 வருஷ கால அளவில் யாரெல்லாம் மறந்தார்களோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு 2 வருஷம் அந்த ஆளு நம்ம டச்லே கிடையாதுப்பா அப்படின்றீங்களா? ஆண்டவர் இந்த ராத்திரியில சொப்பனம் கொடுப்பாரு. அவங்களுக்கு இல்ல, அவங்கள சார்ந்தவங்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்னோட ஊழியத்தில் நன்மை பெற்ற எத்தனை பேர் தெரியும். திடீர்னு ஒருத்தங்க வந்தாங்க, என்னன்னு பார்த்தா சொப்பனம் வேற எங்கேயோ. அது சொப்பனமா இருந்தா பிரச்சனை இல்லை, அது வேற ஒரு பிரச்சனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரச்சனை ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நான் சரியில்லைன்னு ஒன்று இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. எங்க சர்ச்சில் நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ள நடத்திட்டு இருக்கிறேன், ரொம்ப வைராக்கியமா சத்தியத்தை பேசிட்டு இருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. பயங்கரமா பேசிட்டு இருப்பேன், சத்தியத்தை விக்கிரகாரன் எல்லாத்தையும் கடிந்து கொண்டு பேசுவேன். இந்த சகோதரி என்ன பண்ணு தெரியுமா? அந்த ஒரு பட்டன் செல், ஏதோ ஒரு செல் வச்சிருக்கோம், ஒரு செல் வச்சிருக்கோம். அந்த செல்ல வந்து ஏதோ ஒரு பட்டன் செல்லா எது செல், அதுல வந்து ரெக்கார்டிங்க போடும். ரெக்கார்டை போட்டு வச்சுக்கிட்டு வெளியில இருக்கிற இன்னொரு சபைக்கு போற இன்னொரு சகோதரிகிட்ட போய் போட்டு காமிக்கும். பாத்தீங்களா, தொடங்கவே இல்லை ஊழியத்துல, இப்பதான் வந்திருக்கிறான், என்ன பேச்சு பேசுறான் பாருங்க அப்படின்னு போட்டு காமிக்கும். அந்த சகோதரி சொல்லுமா, நல்லா தானே பேசியிருக்கிறான், கடிந்து கொண்டு பேசியிருக்கானே, இதுல என்ன இருக்கு? இல்ல இப்படிலாம் பேசினா ஆத்மா எப்படி நிற்கும்? நம்மளை குறிச்சு ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்த சகோதரி தான். ஆனா ஒரு பிரச்சனை வந்த போது நைஸா ஒரு வார்த்தை சொல்லிச்சான், இது எங்கேயும் தீயாது, அந்த பாலதேவ பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் சரியா வரும் அப்படின்னு பாயிண்ட் மட்டும், ஸ்க்ரூ மட்டும் கொடுத்தாச்சு. ஒருத்தவங்க போன் பண்றாங்க, யாரு உங்களுக்கு சொன்னது? இன்னாரு சொன்னா. அடா அடா அடா, என்ன ஒரு அற்புதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சில பேரை நினைக்க வைக்கிறதுக்கு பானபாத்திரன்ட்ட கொடுத்தா தானே மறந்து போவான். இப்ப பானபாத்திரம் கொண்டு போய் பானபாத்திரம் கொடுக்கும்போது அதை குடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவன்கிட்ட கொடுத்தா தானே பண்ணி 2 வருஷமா மறப்ப. நான் பார்வோனுக்கிட்டே, ஒரு ஆமென் சொல்லுவான், பானபாத்திரக்காரன்ட்ட இல்ல, பார்வோனுக்கே சொப்பனத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. எங்க யாரை எப்படி தொடணுமோ அது ஆண்டவருக்கு தெரியும். 3 காரியம் சொல்லி முடிச்சிட்டேன். ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களா? மகிமை மாட்சிமை
மாவேந்தன் உமக்கே துதியும் கணமும் தூயோனே உமக்கே துதியும் ஷகரவா உமக்கே. அல்லேலூயா. நிறைய சொல்லலாம். அதுல ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மறந்து போனவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? நினைச்சு உங்க வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமென். இந்த மூணையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். உங்களை அழிக்க நினைப்பாங்க, உங்களை மறந்து போயிடுவாங்க, அல்லது உங்களை ஆசை காட்டி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு அல்லேலூயா. ஆமாம், அந்த சகோதரிமார்கள்லாம் வீட்டில் வேலை பார்ப்பாங்க, 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 300 ரூபா ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை லீவ் போட்டுருவோம். எங்கள் ஊர் பக்கம் ஒரு அக்கா சொல்லிச்சு, பாஸ்டர் விதப்பெல்லாம் இருக்கு பாஸ்டர், மழை வரட்டும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நான் 4 வருஷமா ஏமாந்துருக்கேன் அந்த அக்காட்ட. ஜெபம் பண்ணுவோன்னா மறுநாளே மழை வந்துடும் பாஸ்டர். அதான் பெரிய ஆச்சரியம். பாஸ்டர் மழை வந்துடும், மழை வந்துடும், அந்த அக்கா தான் வராது. 4 வருஷமா ஏமாந்துருக்கேன் பத்தியில. நான் கேட்டேன், மழை வரும், நீ வர மாட்டியே. அல்லேலூயா சொல்லுங்களே. வா, நடக்காதெல்லாம் நடந்துரும். நடந்துகிட்டு இருக்கிற இது நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில் நடக்காதவைகள் எல்லாம் நடக்கும். நல்லா நடக்கிற இந்த அக்கா வயல்ல நடந்துட்டு இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, அப்போ நான் சொன்னேன், இல்ல மறந்து போகிறதுக்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. அவரை நீங்க மறந்து போயிடக்கூடாது. எத்தனை பாயிண்ட் சொன்ன? 3 பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். 3 பாயிண்ட் சொல்லுங்க திரும்ப திரும்ப. நம்பர் 1, மறந்தவர்கள், அதாவது இருதயத்திலிருந்து நம்மை அகற்றி போட்டவர்களுக்கு முன்பதாக வார்த்தை நிறைவேறும். உங்க நினைவுக்காக ஒன்று சொல்றேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 20ல இருந்து தொடர்ந்து வாசிச்சு வந்தீங்கன்னா அந்த சம்பவத்தை வாசிங்க. நான் பாருங்க, அப்போஸ்தலர் 27 எடுத்துக்கோங்க. அதுல ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு தெளிவா வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்களேன், எனக்கு இந்த வார்த்தை நிறைவேறுங்கிற வார்த்தையினால சொல்றேன். 27வது அதிகாரத்துல 22 23 வாசிங்க பார்ப்போம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில், இந்த 21ஆம் நாள் காலையில 20ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த ராத்திரியில என்னிடத்துல வந்து நின்று சொல்லுகிறான். என்ன சொன்னானா? பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் எப்படி இருக்கிறேன்? வார்த்தை நிறைவேறும் நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பொருட்சேதமே அண்டாமல் ஆமென் பிராண சேதம் ஏற்படுவது இல்லை. அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த கப்பல்ல அந்த நடந்துச்சு. இந்த கப்பலுக்குள்ள ஒரு மிகுந்த பாதுகாப்பை தேவன் கட்டளையிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது கர்த்தருடைய இரத்தத்தினால் உள்ளும் புறம்பும் கீழ் பூசப்பட்ட மகிமையான பேழை. இந்த பேழைக்குள்ளே நுழைந்து விட்டால் எந்த சேதமும் இல்லை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆதி நாட்களில் அந்த பேழை இருக்குல்ல, நோவாவின் பேழை, அந்த பேழை கட்டும்போது யார் மேலெல்லாம் மழை துளி விழுந்ததோ அவர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். இந்த பேழை, சபை என்கிற பேழை, இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்கிற பேழையில யார் மேலெல்லாம் அபிஷேக மழை விழுகிறதோ அவர்கள் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த ஆவியின் நிறைவை தேவன் சபைக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எனக்காக ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லிருக்க பாப்போம். என்னெல்லாம் திரும்ப சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வசனம் புடமிடும். ஆமென். யாருக்கு முன்னாடி நிறைவேறும்? அழிக்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி, ஆசை காட்டுறவங்களுக்கு முன்னாடி. இருதயத்திலிருந்து இப்படி வச்சுக்கோங்க. அ ஆ இ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரசங்கம் மறக்கக்கூடாது பாஸ்டர். அதனால ஒரு மெத்தடு. அ ஆ இ. அழிக்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி ஆ, ஆசை காட்டுறவங்களுக்கு முன்னாடி ஆ, இருதயத்திலிருந்து அகற்றி போட்டவங்களுக்கு முன்னாடி, இருதயத்தில் மறந்து போனவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுமா? இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நல்லவர். ரபனஷ்யாந்தர. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.
கர்த்தர் நிச்சயமாகவே பவுல் சொன்னபடி அவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்னென்ன சொன்னாரோ ஒருவேளை அது தாமதமாக இருக்கலாம், நீங்கள் கூட அது கொடுத்த நம்பிக்கை இழந்திருக்கலாங்க. ஆனால் தேவன் அந்த வார்த்தை சும்மா விடுறவர் அல்ல. அவர் சும்மா ஏதோ போகிற போக்கில் பேசிட்டு போகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வார். எது அவரால் செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் அவர் சொல்லுவார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன தேவ வசனத்தை அவர் நிறைவேற்றுவார். கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். அவருடைய வசனம் அவனை புடமிட்டது அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தை அவனை அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தியது. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இதை செய்வார். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஒரு வேளை மறந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன மறக்கிற தேவன் அல்ல. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அவர் மறக்கலங்க, அவர் மறக்கணும்னு நினைக்க கூட மாட்டார். ஆமா, அதனாலதான் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசியிருக்கிறார். அழிக்க நினைத்தவர்கள், ஆசை காட்டினவங்க, இருதயத்திலிருந்து உங்களை தூக்கி போட்டவங்க, இவங்க எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். மறுநாட்கள் நீங்கள் அதை பார்க்க போறீங்க. ஜெபம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு கூட அருமையான தாசன் மூலமாக உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பேசினீர். எங்களை அழிக்க நினைத்தவர்களுக்கு முன்பாக, எங்களை ஆசை காட்டி எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து போடணும், அழைப்பை எடுத்து போடணும் என்று நினைத்தவர்களுக்கு முன்பாக, எங்களை மறந்தவர்கள், இருதயத்திலிருந்து எங்களை தூக்கி போட்டவர்கள் முன்பாக நீர் எங்களை நினைத்தருளி ஆசீர்வதிக்க போகிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிக்க போகிறீர். நன்றி. எங்கள் மத்தியில் வார்த்தை கொடுத்த அருமையான தாசருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகனை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஊழியத்தில் ஏராளமான ஆத்துமாக்களை கொடுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல உடல் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ராத்திரியில் ஆண்டவரே விழித்திருந்து உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்திருக்கிறோம் ஐயா. இதற்கு தகுந்த பலன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், வருமானத்தில், சகல விதத்தில் இதற்குரிய பலன் வெளிப்படுவதாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. போகும்போது உங்களுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். உங்களுடைய ரத்தத்துக்குள்ளாம் பிள்ளைகளை மறைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சாலவான் மறவாதே. ஆமென்.